அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. நம்ம அண்ணன் ஒருத்தர் ரொம்ப நொந்து போய் பேசுறாரு. தேர்தலா இல்லை திருவிழாவா, கெடா வெட்டு ஒரு பக்கம் பாட்டில் போகுது, ஒரு பக்கம் இலவச பரிசு போகுது, இன்னொரு பக்கம் பணப்பட்டுவாடா நடக்குது. என்ன செய்யணுமே தெரில. கரூரில் எப்படி ஜெயிக்க போகிறோம்னே தெரில. பூரா விழாந்து உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடை கொட்டகை போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு வாக்காளர்களை வாக்க வாங்குறதுக்கு எல்லா பிளானையும் போட்டு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரிடம், தலைமைச் செயலரிடம், தேர்தல் அதிகாரிகள் பல முறை மனு கொடுத்து விட்டோம். தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைங்க, கரூரில் திருவிழா நடக்குதா, இல்லை தேர்தல் ஜனநாயகம் வாக்குரிமை வாக்காளர் வாக்கு செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது, என்ன நடக்குது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு மிக மிக மோசமான சூழலில் இருக்குன்னு ஒருத்தர் தொடர்ச்சியாக புலம்பிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது இந்த முறை நம்ம ஜெயிக்கணும்ப்பா. போன முறைதான் செந்தில் பாலாஜி நம்மளை மண்ணை வச்சுட்டாரு. இந்த முறை இறங்கி அடிக்கணும். செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட் அரசியல் அடித்தாதான் கரூரில் நம்ம இருப்பை தக்க வைக்க முடியும். இல்லாட்டி வாய்ப்பே இல்லை ராஜா. கரூர் அரசியலில் நம்ம அதிமுக கோட்டை நம்ம பெரிய ஓட்டையானவோ ஒன்றுக்குமே இல்லாமல் ஆயிடுவோம். அதனால இறங்கி கண்டிப்பாக வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆற்றுல இறங்கி மண் வண்டியை பிடிக்கிறாரு. எவ்வளவோ பிரச்சனைகள் பார்க்குறாரு. ஆனால் எல்லாமே திரும்ப மாட்டுது. விட்டு அம்பு போன திரும்ப நம்ம பக்கமே வருதே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கி இருக்காரு. எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் கரூரில் நம்ம ஜெயிக்கணும். கரூர் மாவட்டம் அதிமுக கோட்டைன்றதை காமிச்சே ஆகணும்னு சொல்லி பல்வேறு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, கரூர் மாவட்டம் அதிமுக கோட்டை நம்ம எப்படியாவது இங்கே ஜெயிக்கணும் அப்படின்னு, எப்படியாவது மீண்டும் ஆட்சியில் அரியணை ஏறினா நமக்கு மந்திரி பதவி கிடைக்கணும் அப்படி என்ன செய்யலாம்னு சொல்லி பல்வேறு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு இடையூறு தராரா, செந்தில் பாலாஜி எம்ஆர் பாஸ்கர் இடையூறு தராரா என்பது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருவருக்கு ஒருவர் புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்னதான்ப்பா நடக்குது இந்த கரூர் அரசியலில் அப்படின்னு நமக்கு தெரிந்த சில சோர்சஸ் மற்றும் அதிமுக திமுக நிர்வாகிகள் நமக்கு தெரிந்த நிருபர் உள்ளே இறக்கி விட்டு போய் விசாரிக்க சொல்லி என்னதான் நடந்துச்சுப்பா, எதுக்கு தப்ப இந்த கரூர் அரசியல் எப்பவுமே பிரச்சனையாக இருக்குது. எந்த பிரச்சனைனாலும் கரூரில் என்ன நடந்தாலும், ஆட்டுக்குட்டியை காணாமலும் செந்தில் பாலாஜி, மாடை காணாமலாம் செந்தில் பாலாஜி, என்ன நடந்தாலும் செந்தில் பாலாஜி மேலே கடுமையான குற்றச்சாட்டு வச்சு அப்படி என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் நம்ம கேட்கும்போது, தலைவா தேர்தல் அறிவிச்சா என்ன பண்ணுவாங்க, பந்தல் போடுவாங்க. அது எதுக்கு போடுவாங்க? இருக்க கட்சிக்காரங்க முக்கியமான உறுப்பினர்லாம் வந்து இருக்கிற வாக்காளர்கள், அந்த வார்டில் இருக்க வாக்காளர்கள் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளோட நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி ஓட்டை அறுவடை பண்ணணும், வியூகம் வகுப்பதற்காகத்தான் இந்த செட்டு போட்டு எப்பயுமே அரசியலில் தொடர்ச்சியாக தேர்தல் காலங்கள் நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த செட்டு தான் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஆடு மாடமாக உள்ளடைச்சிருக்கோம் அப்படின்னு தேவையில்லாமல் புகார் சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் தேர்தல் கமிஷன் எங்களை சும்மா விடுமா? மிக உன்னிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாஜக அதிமுக கூட்டணி இப்போ மேலே இருக்கிற யார் பாஜக ஆள்றாங்க, அவங்களுக்கு கீழே தான் தேர்தல் கமிஷன் இருக்குது. விடுவாங்களா? இதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம அதிமுக தரப்பில் போய் என்னங்க சொன்னால் அவங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். என்னங்க, உள்ள ஆடு ஊரோக்க வெட்டிக்கு இருக்காங்க, கோழி ஊரோக்க சமைச்சிக்கு இருக்காங்க, மேற்படி பாட்டில் போது இலவச பொருளை கொடுத்துக்கு இருக்காங்க. எப்படியாவது திரும்ப திமுக இங்கே வெற்றி பெறணும், செந்தில் பாலாஜி திரும்ப அமைச்சராகணும், கொங்கு மண்டலத்தில் நான் பெரிய தளபதினு காமிக்கணுன்றதுக்காக இறங்கி வேலை பார்க்காது. உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பேஜா ஃபஸ்ட்டு ஒரு டீம் உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா சகலமும், நல்லா புரிஞ்சுங்க, சகலமும் கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களை கவனிச்சுறாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு எல்லாம் முடிய 100 பேஜை உள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற செய்கிறாங்க. ஆடு மாடு மாதிரி பட்டி போட்டு ஒவ்வொரு அடைச்சி வச்சு பண்ணுறாங்க. இதை உடனே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதிமுக தரப்பில் புகார் சொல்கிறாங்க. என்னங்க இப்படி மாற்றி மாற்றி புகார் சொல்கிறீங்க? ஒரே ஒரு செந்தில் பாலாஜியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை, அதே மாதிரி எம்ஆர் விஜய் பாஸ்கர் இருக்காரு, ஈரோடுக்கு போனால் செங்கோட்டைன்னு இருக்காரு, கொங்கு மண்டல தளபதி சொல்லக்கூடிய எஸ்பி வேலுமணி இருக்கார். நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்க முடியா? எவ்வளவோ பிரச்சனை பண்ணுறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, புகார் சொல்கிறீங்க. ஏன் அவர் சரி, சப்போஸ் செந்தில் பாலாஜி கொட்டகை போட்டு அடைச்சே வச்சாலும் மக்கள் தானே ஓட்டு போடணும். செந்தில் பாலாஜி நேரடியாக போய் ஓட்டு போட, ஏன்னா கூவன ஒத்து ஸ்டைல் அது மொத்தம் எம்எல்ஏவை கொண்டு போய் அடைச்சி வச்சு ஓட்டு போகிற அன்னைக்கு விட முடியுமா? புகார் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் பொறுப்பாளர் அன்னை செந்தில் பாலாஜியாக இருக்கார். அதனால இது இங்கேயோட முடிகிறதில்ல.
இனி அடுத்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள். எல்லா இடங்களுக்கு போய் தேர்தல் பணிமனை பந்தல் கண்டிப்பாக அமைப்போம், மக்களை சந்திப்போம். 5 ஆண்டு திமுக ஆட்சி நடந்த நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம், எங்களுக்கு ஓட்டு அறுவடை பண்ணுவோம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் பணிமனை பந்தல் போட்டால் உட்கார ஆள் இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் பக்கம் ஆள் நம்பி ஒழுது, எங்கள் கட்சியை நம்புகிறாங்க, எங்களை மக்கள் நம்புகிறாங்க. மீண்டும் 2.0 திராவிட அரசு வரும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்கள பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. கண்டிப்பாக இந்த முறை கொங்கு மண்டலத்தை ஃபுல்லாக அறுவடை பண்ணி ஜெயிக்கிறோம். செந்தில் பாலாஜி எங்கள் அண்ணனை அடிக்க யார் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த முறை கொங்கு மண்டலத்தை ஃபுல்லாகவே டிஎம்கே கோட்டை நிரூபிக்கிறோம். தளபதிகிட்ட போய் அன்பு பரிசு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. இதை பற்றி அதிமுக தரப்பில் போய் கேட்குறப்ப, என்னங்க எப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லையாம்ல, ஒத்த சீட்டு கூட ஜெயிக்க முடியாதான், பூராத்தையும் நம்ம பாலாஜி அள்ளிட்டு வந்துட்டு வரேன். திருப்பதியில் எப்படி அந்த பாலாஜி ஃபேமஸோ அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் இந்த செந்தில் பாலாஜி ஃபேமஸாக, அதனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதாம்ல அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்குறப்ப, அதெல்லாம் பொய்யுங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் எப்பயுமே அதிமுக கோட்டை. அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை. அங்கே மேலும் எஸ்பி வேலுமணி இருக்கார், யார் எடப்பாடியின் தளபதி இருக்கார், கண்டிப்பாக அங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க திமுக இந்த 5 ஆண்டு மக்களுக்கு எதுவுமே செய்யலை, கொடுத்த வாக்குறுதி செய்யலை, மதுவால் தமிழ்நாட்டை அழிச்சிட்டாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி பண்ணாங்க சொல்ல முடியாது. இந்த 5 வருஷம் அதிகாரி தான் ஃபுல் கண்ட்ரோலோட தமிழ்நாட்டை வச்சாங்க. பொம்மை முதலமைச்சர், பொம்மை அமைச்சர்கள், ஊழல், கொலை, கொள்ளை, கருப்பளிப்பு, ரவுடிஷம் இது மாதிரி சார்ந்த விஷயங்கள் தமிழ்நாட்டை பெருத்து போச்சு. அதனால திரும்ப திமுக ஆட்சி தமிழகத்தில் வர வாய்ப்பே இல்லை. செந்தில் பாலாஜி இலவச பொருட்களை என்ன வேணா கொடுக்கட்டும், மக்களை சந்திக்கிற பாட்டில் கொடுக்கட்டும், பிரியாணி கொடுக்கட்டும், என்ன வேணா கொடுக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இந்த முறை மக்கள் வாக்களிப்பாங்க. நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ், அது மட்டும் இல்லாமல் இலவச பிரிட்ஜ், இது மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு புனித பூமி ஆகும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எங்கள் வேலை இந்த ஊழல் அமைச்சர்கள்லாம் கண்டிப்பாக பட்டியலிட்டு கண்டிப்பாக வழக்கு தொடுது, கண்டிப்பாக அவங்கள சிறையில் அடைக்க நாங்கள் வேலை பார்ப்போம் என்று கரூர் அதிமுக தரப்புன்னு சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சாப்பாடு போட்டு இலவச பொருளுக்கு கொடுத்து பணம் கொடுத்து அரசியலில் ஓட்டு வாங்கலாம் நிலைமை வந்தால், நீ வரக்கூடிய அரசியல்காரங்கள் இலவசமாக யார் மட்டன் பிரியாணி போடுறாங்க, யார் சிக்கன் பிரியாணி போடுறாங்க, யார் 500 ரூபா தராங்க, யார் 1000 ரூபா தராங்க, யார் பட்டு செல்ல தராங்க, யார் பூனஞ்செல்ல தராங்க, இலவச பொருட்களை கொடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் வாக்க வாங்கலாம்ன்ற நிலைமை தமிழ்நாட்டில் வந்தால், இந்த 5 ஆண்டுகளில் பிரியாணி இலவச பொருட்களை வாங்கிட்டு வாக்களிக்கும் பட்சத்தில் 5 ஆண்டுகள் மிக மோசமான ஆட்சி சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அதை மக்கள் புரிந்து நல்லபடியாக செயல்பட வேண்டும். நல்ல மாற்றத்தை, நல்ல ஆட்சியை வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் மக்கள் கண்டிப்பாக நல்ல ஆட்சி கொடுப்பார் என்பது மாற்று கருத்தில். என்ன நடக்கப் போகிறது, கரூர் சம்பவத்தில் என்ன மாதிரி பிரச்சனை உருவாகி போகிறது, என்ன செய்ய காத்திருக்கிறார் என்பதை வரக்கூடிய வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.